ஸ்ரீரெட்டி யாருனே தெரியாது இந்த மாதிரி பகிரங்கமாக சொன்ன அனகொண்டா விஷாலுக்கு புரிகிற மாதிரி பதிலடி கொடுத்த ஸ்ரீரெட்டி. ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கேரள சினிமாவில் பார்த்தீங்கன்னா இப்போ மீட்டு பிரச்சனை தலை தூக்கி ஆடிக்கிட்டு இருக்குது. அங்கே இருக்கிற பெரிய நடிகர்கள்ல இருந்து இயக்குநர்கள் வரைக்குமே நடிகைகளை அட்ஜஸ்ட்மெண்ட் டார்ச்சர் பண்ணது குறித்து இப்போ நிறைய விஷயங்கள் வெளிவருது. நடிகைகள் தங்களுக்கு நேர்ந்த கொடுமைகளை வெளிப்படையாக பேசி புகார் கொடுத்தாங்க. இது குறித்து நேற்றைய தினம் விஷால் பேசும்போது யாராச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு கேட்டால் அவங்கள செருப்பால் அடிங்க இந்த மாதிரி சொல்லியிருந்தார். அதோட தமிழ் சினிமாவிலையுமே ஹேமா ஆணையம் போல ஒரு கமிட்டி அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரியாகவும் விஷால் பேசியிருந்தார். அதோட பத்திரிகையாளர்கள் விஷால் கிட்ட ஸ்ரீரெட்டி உங்கள் மேலே இதே மாதிரியான குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்களே அதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அதுக்கு விஷால் ஸ்ரீரெட்டி யாருன்னே எனக்கு தெரியாது, பட் அவங்களுடைய சேட்டைகள் எனக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி சொல்லியிருந்தார். இதை தொடர்ந்து ஸ்ரீரெட்டி பார்த்தீங்கன்னா தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. மிஸ்டர் உமனைசர் அண்ட் வெள்ளமுடியுடைய வயதான அங்கிள், நீங்கள் பெண்களை பற்றி பேசும்போது ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஃப்ராடு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். உன் கூட இருந்த பெண்கள் எல்லாருமே ஏன் உன்னை விட்டு விலகி போனாங்க, உன்னோட நிச்சயதார்த்தம் ஏன் நின்றுச்சு அப்படிங்கிற மாதிரியா நிறைய கேள்விகளை பார்த்தீங்கன்னா ஸ்ரீரெட்டி அதில் விஷாலை நோக்கி கேட்டிருந்தாங்க. மேலும் என்னோட வீட்டில் நிறைய செருப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியாகவும் விஷாலை தாக்குற வகையில் ஸ்ரீரெட்டி பதிவிட்டிருந்தாங்க. விஷால் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டால் செருப்பால் அடிங்க அப்படிங்கிற மாதிரியா அவர் சொன்னதுக்கு பதிலாக தான் ஸ்ரீரெட்டி பார்த்தீங்கன்னா இந்த பதிவை போட்டிருக்கிறாங்க. ஸோ எனிவே இந்த இந்த ஒரு ஃபைட் பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் பயங்கரமாக வைரலாகிட்டு இருக்குது. ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.